15 வருஷமா நான் ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. என் கூட எப்போ பழக்க ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் அவருடைய கணவருடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது அந்த பெண் நிறுத்திட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ என்னோட மனசு ஃபுல்லாக குற்ற உணர்ச்சி. என்னோட மனைவிக்கு நான் துரோகம் பண்ணுறானோ, ஏன்னா என் மனைவி இருக்கும்போது அந்த பெண்ணோட முகம் நினைவுக்கு வருது. எனக்கு துரோகம் பண்ணுறான்னு ஒரு குற்ற உணர்ச்சி. விட்டு விலகலாம்னு நினச்சா அந்த பெண் சொல்கிறா, உனக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு என்னோட கணவரோட சேராமல் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன், எல்லா ஆசைபாசையும் இழந்துட்டேன் அப்படின்னு அவ பக்கம் நியாயங்கள் சொல்கிறா. எனக்கு அவளையும் விட முடியல, என்னோட மனைவியும் விட்டு கொடுக்க முடியல. ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் என்ன செய்யலாம், இருந்து வெளியே வரணும், ஒரு வழி சொல்லணும்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படிங்கிறது முதல்ல அவருக்கு நம்ம தெளிவுபடுத்தலாம். அவர் குற்ற உணர்ச்சி இருக்க மாதிரி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. அது குற்ற உணர்ச்சி இருந்தால் நிச்சயமாக அவர் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. அந்த பெண்ணோட வாழ்க்கையில இவர் போனது தப்பு. சரி, ஓகே. அடுத்து அந்த பெண்ணோட கல்யாணமான பெண்ணுன்னு தெரிஞ்சும் இவர் அந்த பெண்ணோட வாழ்க்கையை இருக்கிறாரு. இவர் பெண்ணோட வாழ்க்கையில் இருக்கும் போது இன்னொரு கல்யாணமும் ஒரு பண்றாரு. அது பெரிய தப்பு. அப்போ இன்னொரு பெண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு துரோகம் பண்றாரு. அப்போ அந்த பெண்ணோட தொடர்பு துண்டிச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அதை பண்ணாம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாரு. இப்போ இவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி உண்டாகுது. இவர் தனக்கு குற்ற உணர்ச்சி உண்டாகுது அப்படிங்கிற தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு 2 பேருமே தொடர்றாரு. இந்த மாதிரி சமூகத்தில் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. அவருக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு, ஏன்னா இது தொடர்ந்தால் இதை விட வாழ்க்கையில பெரிய இழப்புகள் அவர் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற புரிய வச்சுட்டு தொடர்ச்சியாக கவுன்சிலிங் வர சொன்னோம். இம்மிடியேட்டாக அந்த பெண்ணோட தொடர்பு கட் பண்ணால் மட்டும்தான் இவருடைய இல்லற வாழ்க்கையும் நிற்கும், அந்த பெண்ணுடைய இல்லற வாழ்க்கையும் நிற்கும். அந்த பெண்ணை இவர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத உண்மை. கணவர்கிட்ட கிடைக்காத ஏதோ விஷயம் இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதுக்காக இவர் முழுசாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் அவருக்கு விளங்க வச்சோம். தொடர்ச்சியாக கவுன்சிலிங் வந்த பிறகு இவர் கொஞ்சம் மீண்டும் நல்ல ஒரு லைஃபுக்கு மாறி வந்துருக்காரு. இதே மாதிரி சமூகத்தில் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்க குற்ற உணர்ச்சி ஆளாகிட்டோம் அப்படி தன்னைத்தானே சமாதானப்பட்டுட்டு அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. அதுலேருந்து மீண்டும் வெளியே வருங்க. இல்லை அப்படின்னாக்க நாளைக்கு இதை விட பெரிய ஒரு ஆபத்துலையும் பிரச்சனையும் மாட்டிக்கிட்டு சூழ்நிலை உண்டாகும்.